ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நம்ம என்றைக்காவது கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைக்கு போகாமல் வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி நம்மளோட மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிப்படையாக அதை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரைடு சிக்கன் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நான் நம்மளோட டேஸ்ட்டில் கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கின்னோடு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவில் நல்லா ஒட்டிட்டு நமக்கு கேஎஃப்சி ஸ்டைல்லையே கிடைக்கும். இது தண்ணியாட்டம் இருக்கிற மோர். அதில் இந்த மோருக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதில் நம்ம 1 மணி நேரம் சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணிடலாங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நல்லா ஊறிடும், உப்பும் நல்லா பிடிச்சிக்கும், நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரைட் பண்ணுறப்ப நமக்கு ஜூஸியாக கிடைக்குங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு போதும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இது காஷ்மீரி மிளகாய். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன். கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் மைல்டான காரத்தோடு தானே இருக்கும், அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து வச்சுட்டு இது 1 மணி நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரிகேனோ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கார்லிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு முட்டையை இந்த மாதிரி பிளேட்டில் உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கனை போட்டு நம்ம பரட்டி எடுக்கிறப்ப நல்லா கோட் ஆகும். சிக்கனை எடுத்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதில் போட்டுக்கலாம். இப்போது நான் 2 போட்டிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். வெந்த பிற்பாடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு நம்ம அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இது நிதானமாக வேகணும், ஏன்னா லெக் பீஸு நல்லா உள்ளறையெல்லாம் வேகணும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். நம்ம பக்கமும் நல்லா வேகணும். டென் மினிட்ஸ் மேலேயே வெந்துச்சு. நல்லா உள்ளறையும் வெந்திருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சூப்பராக க்ரன்ச்சியான கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நம்ம சாஸோடு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நாம் கடைக்கே போக வேண்டியதில்லை, வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.